பட்டுக்கோட்டையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். கோடை விடுமுறையில் இன்றைய குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. பெரும்பாலான நேரங்களை அவர்கள் செல்போன், தொலைக்காட்சி, வீடியோ கேம் என வீடுகளிலேயே முடங்கிவிடுகின்றனர். எனவே அவர்களை வீட்டிற்கு வெளியே விளையாட வைக்கும் ஒரு முயற்சியாக பட்டுக்கோட்டையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். பரமபதம், தாயம், பல்லாங்குழி, நொண்டியாட்டம், கோலி, நொங்குவண்டி என பல்வேறு போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம். நிறையா விளையாட்டெல்லாம் விளாண்டுருக்கோம். தமிழ் பாரம்பரிய விளையாட்டெல்லாம் விளாண்டுருக்கோம். பல்லாங்குழி, தாயம், பரமபதம், ஸ்கிப்பிங், நிறையா விளையாட்டு விளாண்டுருக்கோம். இன்ன வரைக்கும் விளாண்டது ஃபோனில் தான் நாங்கள் விளாண்டோம். அம்மாலாம் சொல்லுவாங்க வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடுன்னு. நாங்கள் விளையாட மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஓடி ஆடி விளையாட சான்ஸ் இல்லை. வந்து பார்த்தோம், நல்லா ஓடி ஆடி விளையாண்டு நல்ல ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. சிறுவர் சிறுமிகளுக்கான கயிறு இழுத்தல் போட்டியும் உற்சாகமாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களும் பாரம்பரிய போட்டிகளில் பங்கேற்றனர். நொங்குவண்டி ஓட்டியும், டயர் வண்டி ஓட்டியும், பம்பரம் சுற்றியும் அவர்கள் பள்ளி பருவத்தை ஆசையுடன் நினைவு கூர்ந்தனர். வீட்டிலேயே முடங்கிவிடும் குழந்தைகளை வெளியே கொண்டு வரும் சிறு முயற்சியாகவே பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.